வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். ஒரு மனுஷன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அதனால ஒரு செய்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்காக நியூஸ் சேனல்களையும், நியூஸ் பேப்பரையும் ஆரம்பிச்சாங்க. ஆனா, சில வருடங்களா இந்த நியூஸ் சேனல்கள் டிஆர்பிக்கு ஆசைப்பட்டு அவங்களோட நியூஸோட குவாலிட்டியையும், ஒரு எலக்ஷன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட உண்மை தன்மையையும் இழக்குறாங்க. இந்த ஊடகங்கள் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். முதல்ல ஊடகங்கள் எப்படி இருக்கணும்னா என்னங்க யோசிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? எவ்வளவு தேடியும் என்னால இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக நான் எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லல. ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட்னால பல நன்மைகள் நடந்திருக்குது. ஆனா, ஒரு ஊடகம்னு வர்றப்ப, இதுவரைக்கும் எந்த ஒரு நற்செய்தியும் வந்ததில்ல. ஆனா, ஒரு ஊடகங்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் நெறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அத இப்ப நம்ம பார்க்கலாம். ஜூலை 21, 2020ல தினமலரோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் வருது. அதாவது ஷாருக் கான் கொரோனாக்கு பயந்து அவனோட பில்டிங்கை பிளாஸ்டிக் ஷீட்டால கவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஆனா, இந்தியா டுடே, டைம்ஸ் நவ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் ஒவ்வொரு வருடமும் மழையினால தன்னோட வீட்டை பாதுகாக்கிறதுக்காக பிளாஸ்டிக் ஷீட்னால மூடுவார்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட இவங்களால பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல தவறுகள் இருந்தா பரவாயில்ல. இதே மாதிரி 2018ல இந்தியா ஃபுல்லா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. அதாவது ஒரு 22 வயசு சிறுவன் மிக்சர் கிரைண்டர்லேருந்து வேஸ்ட் மூலமா ஒரு ட்ரோன் தயாரிச்சதா இந்தியா ஃபுல்லா ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவருக்கு எல்லா ஊடகங்களும் சேர்ந்து ட்ரோன் பிரதாப்னு ஒரு டைட்டிலும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர்ற நாட்களில் பல பேட்டிகளில் கலந்து கொண்ட அந்த சிறுவன் தான் ஜெர்மனியில் நடந்த ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்போவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கோல்டு மெடல் வாங்கியதாகவும், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 87 கண்ட்ரீஸுக்கு மேலே விசிட் பண்ணதாகவும், நாசாவில் லெக்சர் கொடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பாம்புனால கடித்த மனிதருக்கு தன்னோட ட்ரோன் மூலமாக மெடிசின் டெலிவர் பண்ணதா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமாக போனதில் நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே போயிட்டோம். ஆனால் இதுவே நீங்கள் ரோட்டில் போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னார். இவரோட இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்து பல பேர் இவருக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே ஃபண்டிங் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த வருஷம் 2020 ஜூலை 15ல் இவரை ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது இவர்கிட்ட சில டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டப்ப இவருக்கு அந்த கொஸ்டினுக்கு பதில் அளிக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் வாங்கின அவார்டை எதையாவது காமிக்க முடியுமான்னு கேட்டப்ப அவர் என் அவார்டு எல்லாமே ஃபிசிக்கலாக இல்லை, எல்லாமே மெயில் காப்பி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதை நான் காமிக்க முடியாதுன்னு, அது எல்லாமே ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரோனோட ஃபோட்டோவையாச்சும் காமிக்க முடியுமான்னு கேட்டப்ப அவர் ஒரு ஃபோட்டோவை மட்டும் காமிக்கிறாரு. இவரோட ஒவ்வொரு பதிலும் அவங்களுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, அவர் காமிச்ச ஃபோட்டோவில் இருக்க ட்ரோன் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தயாரித்த ட்ரோனுன்னும், அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி கேட்டப்ப இவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்ன அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கோல்டு மெடலை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அப்படி ஒரு கோல்டு மெடலே இல்லைன்னு தெரிய வருது. அந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்போவை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு அவார்டே நாங்கள் கொடுக்குறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல நியூஸ் சேனல்கள் எந்தவித பேக்ரவுண்ட் செக்குமே இல்லாமல் ஒரு நியூஸை வெளியிடுறதுனால பலர் பாதிக்கப்படுறாங்க. இப்போது அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்குறவங்க நிலைமையெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் டெம்பரரி சிஎம்மாக இருந்தார். ஆனால் சில நாட்கள்லேயே ஓபிஎஸ் ரிசைன் பண்ணிவிட்டு சசிகலாவை சிஎம் ஆக்கிற ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அப்போது கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லீக் வந்ததுன்னு சொல்லி தெலுங்கு சேனல்ஸ் எல்லாமே ஓபிஎஸ் திரும்பியும் சிஎம் ஆயிட்டார்னு ஒரு நியூஸை ஃப்ளாஷ் பண்ணாங்க. அதை பார்த்த இந்தியா டுடே எந்தவித பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாமல் அந்த நியூஸை அப்படியே எடுத்து அவங்க சேனலில் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சில நேரத்திலேயே கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியா டுடே அப்படியே சமாளித்து அந்த நியூஸை கைவிட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கேரளாவில் இருக்கிற டைம்ஸ் நவ் ஒரு படி மேலே போய் ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. அதாவது ஒரு ஹிந்துவை முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணால் அவங்களுக்கு ரிவார்டு 7 லட்சம் தர்றதா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கதா ஒரு பிரேக்கிங் நியூஸாக வெளியிடுறாங்க. ஆனால் சில நொடிகளில் அவங்களுக்கு தெரிய வருது, அது வெறும் ஃபோட்டோஷாப் பண்ண ஒரு இமேஜ்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ஸ் நவ் சேனல் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹேஷ்டேகை ட்விட்டர்லேயும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு லோக்கல் சேனல்லேருந்து ஒரு நேஷ்னலைஸ் சேனல் வரைக்கும் டிஆர்பிக்காக எந்த நியூஸாக இருந்தாலும் பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. இவங்க ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக்கு கூட பண்ணுறதில்ல. இதனால தான் மக்களுக்கு மீடியா மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது.
இது மட்டும் இல்லைங்க. இந்தியால இருக்கிற நியூஸ் சேனல்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் நபருக்கோ மட்டுமே சப்போர்ட் பண்ணி பல நியூஸ்கள் போடுறாங்க. இதனால நடுநிலையா இருக்கிற நியூஸ் சேனல் ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றதுனால, அவங்க இருந்தும் பயனில்லன்னு தான் சொல்லணும். கடைசியா நாங்க சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணு தான். இந்தியால ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரணும்னா, ஒண்ணு ஒரு சாமானிய மனுஷன் கொலை செஞ்சிருக்கணும், அல்லது ஒரு பெரிய மனுஷன் நல்லது செஞ்சிருக்கணும். அப்படி ஆப்போசிட்டா ஒரு பெரிய மனுஷன் கொலை செஞ்சாலோ, ஒரு சாமானிய மனுஷன் நல்லது செஞ்சாலோ, எந்தவித பிரேக்கிங் நியூஸ்லயும் வர்றதில்ல. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.